ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் மதிப்புக்குரிய மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். சில தினங்களுக்கு முன்பாக அமைச்சர் மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் சரத் அவர்கள் ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் போதைப் பொருளை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு காணொலி வெளியாச்சு. அது இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உருவாகிறது. இதை எதிர்த்து திமுகவுடைய மாணவர் அமைப்பு இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாம அனுமதி மறுக்கப்பட்டு இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு அமைச்சர் அவர் பேர் கில்லி சரத். அவர் தான் இப்போ மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சரத்குமார். இல்லை, சிக்கல் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் என்றது விளையாட்டு இல்லை. ஆனால் தாவேகா கட்சியில் இருக்க ஒரு விளையாட்டு அமைச்சரே என்ன சொல்கிறாருன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, விவசாயம் எளிதானது, விளையாட்டு தான் ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எப்படின்னா, அந்த நரேட்டிவ் எப்படின்னா, எளிய மக்களை விவசாயிகளை புறந்தள்ளுறது, எள்ளி நகையாடுறது, அவங்கள குறை மதிப்பீடு பண்ணுறது, இந்த மாதிரி தான் இந்த அரசாங்கமே இருக்கும் பேட்டர்ன் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் பார்த்திங்கன்னா, தகுதி வேணும். அதாவது அரசியல்வாதி ஆகிறது எந்த தகுதியும் வேணாம். ஆனால் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் அரசியலில் நீங்கள் மக்களோட பிரதிநிதியாக இருக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் செயல்பாட்டாளர் இருக்கணும்னு நம்ம எதுக்கு தொடர்ச்சியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்னா, இந்த சிக்கல்கள்லாம் வரும்ன்றதுனா, திடீர்னு லாட்ரி டிக்கெட் அடித்தா ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிடுவான். ஆனால் பணக்காரனுக்கான எந்த தகுதியுமே இருக்காது. அதுபோல தான் இவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவிகளும் எம்எல்ஏ பதவிகளும் மக்கள் பிரதிநிதியும் கிடச்சிடுச்சு. தானாக இயல்பாக கிடச்சதுனால இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்குது. இந்த காணொலி எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அவரோட வலைத்தளங்களில் தான் அவரோட ப்ரைவேட் சேட் பண்ணியிருக்காரு, நண்பர்களுக்கு அவர் அமைச்சதில். அதிலிருந்து தான் இந்த வெளியிலேயே வந்திருக்கு. இப்போ அது பல்வேறு அது குறித்து இப்போ சர்ச்சைகள் வருது. அவர் தவறு செய்தார், தவறு செய்யலைன்றதுக்குள்ளே நம்ம போகலை. ஆனால் ஒருத்தரோட க்ரெடிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இவங்க இந்த தப்பை செஞ்சுருப்பாங்களா செஞ்சுருக்க மாட்டாங்களான்னு ஒரு ஆய்வு நீங்கள் பண்ணிங்கன்னா சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, அவர் இயல்பாக அதை பயன்படுத்துகிறார். அவரோட அந்த கைபேசியில் அது டேப்லெட்டே ஃபஸ்ட்டு கிடையாது. அது ஏற்கனவே ஒரு பவுடர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நீங்கள் டேப்லெட்லலாம் நான் வேணா கூட உங்களுக்கு வேணால் இப்போ ட்ரையல் காட்டுறேன், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது உங்களால். இப்படி நீங்கள் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ நீங்கள் இப்படி வச்சுட்ருக்கீங்கன்னா, இப்படி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தான் ஒன்று பண்ணினீங்கன்னா உங்களால் நிச்சயமாக அதை உடைக்கவே முடியாது. இது போயிட்டு இப்படி போகும், வெளியில் போகும், இப்படி வெளியில் போகும். அது அவ்வளோ நுணுக்கமாக அவர் பண்ணுறாருன்னா, இது இயல்பாக இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதில் ரெண்டு, ஏன்னா நாங்கள் நிறைய வகுப்புகள் எடுப்போம். போதை சார்ந்த விழிப்புணர்வுலாம் கொடுக்கும்போது அவங்களோட நிறைய அவங்களோட அந்த உடல் மொழிகள், அந்த செய்கைலாம் நமக்கு தெரியும். அவங்க எப்படிலாம் அதை பயன்படுத்துவாங்க, அது ஏன் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த கார்டு இருக்குன்னா இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூபாய் தாளில் பார்த்தீங்கன்னா இந்த 50 ரூபா 20 ரூபாலாம் கிடையாது. 500 ரூபா நோட்டில் மேலே மோல்டிங் இருக்கும், பிளாஸ்டிக் மோல்டிங் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தும் போது என்னன்னா அது வேஸ்ட் ஆகாது. இதுக்கு அந்த போதைகளை பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் அவர் பயன்படுத்தினார்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த சிம்டம்ஸ்லாம் கரெக்டாக அந்த இடத்துல அவர் பயன்படுத்தியிருக்காரு. என்னென்னலாம் அந்த போதை வஸ்துவை பயன்படுத்துகிறவங்க இயல்பாக என்னெல்லாம் அதை பயன்படுத்துவாங்களோ, அந்த ரூபா நோட்டை அதே மாதிரி பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் தொடர்புடைய சாதனங்களை பயன்படுத்துகிறார். அவர் மொபைல் ஃபோன்லேயே மேலே பார்த்தீங்கன்னா அந்த கோட்டிங் கொடுத்துருவாங்க, பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து அதை உங்கள் நண்பர்களுக்கு அவர் பொது வெளியில் வெளியிட்டு இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. நீங்கள் ப்ரைவேட்டாக தான் அதை உங்கள் குரூப்புக்குள்ளே அதை ஷேர் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி அது சிக்கல் வருதுன்னா, நிச்சயமாக ஒரு விசாரணை, ஒரு நேர்மையான முறையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைச்சு அவர் குற்றமற்றவர் நிரூபிக்கலாம். இல்லை எதுவும் தவறு எதுவும் கிடையாது. இப்போ உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அவர் அதுக்கு சொல்லுகின்ற காரணங்கள் ரொம்ப சில்லியாக இருக்குது. குழந்தைய இதில் இன்வால்வ் பண்ணுறது உள்ளபடியே நமக்கு வருத்தம் அளிக்குது. அவர் மனைவி குழந்தைகளை வச்சுட்டு அந்த வீடியோ போட்டது உள்ளபடி எனக்கு அதிர்ச்சி அளிக்குது. இப்போ அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதா ஒரு டாக்டர் அவர் தான் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதா சொல்லியிருந்து அவர் ஒரு காணொலி போட்டிருக்கிறாரு. அதே போல் அந்த வீடியோவில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெண் உட்காந்துருப்பாங்க. அவங்களுமே அமைச்சர் சொல்கிறது தான் உண்மை, நான் கூட இருந்தேன்,
இந்த டைமில் நான் சொல்லணும்னா வந்து அது நான் செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறு, அதனால் வந்து நான் வெளியே வந்து பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அவர் அமைச்சர் சொன்னதான் உண்மைன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்காங்க. சம்மந்தப்பட்ட டாக்டரே வந்து போடுறாரு. இது எப்படி? ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தூரம்லாம் யாரும் வந்து அவருக்காக வந்து பரிந்துரை செய்ய வேண்டியது. நான் கூட சமூக வலைதளங்களில் நிறைய பேரை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஒரு சில பத்திரிகையாளர்களே கூட அவருக்கு வந்து சரத் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னுலாம் எழுதியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. அந்த காணொலிலாம் கூட நான் பார்த்துருந்தேன். அவ்வளோ தூரம் யாரும் வந்து அவருக்கு பரிந்துரை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவரும் பார்த்தீங்கன்னா அவர் மனைவி குழந்தைகளை வச்சுட்டு இதுக்கு வீடியோ போட வேண்டிய எந்த விதமான அவசியமும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, அவர் வந்து ரத்த மாதிரி நம்ம எடுத்தாலே போதும். அந்த ரத்த மாதிரி எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணாலே தெரியும். ஒரு நேர்மையான முறையில் ஒரு விசாரணை அமைப்பு வச்சாலே இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து போதை பயன்படுத்துறது நம்ம தவறுன்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பல பேர் வந்து போதை வஸ்துகளை வந்து சர்வசாதாரணமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கீங்க, அதை வந்து மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு அடிஷ்னலாக ஒரு மந்திரியாகவும் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்க. அதை நீங்கள் வந்து தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல வந்து இருக்காங்க. சரி, ஓகே, நீங்கள் செய்தது தவறுன்னு சொல்லிட்டு உங்கள் கட்சி தலைமை சொல்லலை. தலைமை எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கவங்கள தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு எதிர்கட்சிகள் வந்து உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஜனநாயக முறைப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு போராட்டம் பண்ணுறாங்கன்னா அந்த போராட்டத்தை நீங்கள் அனுமதிக்க வேண்டியது தானே. அந்த போராட்டத்தையே நீங்கள் நசுக்கும் விதமாக அந்த போராட்டத்தை நடத்த விடாமல், அந்த போராட்டத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காம குண்டுக்கட்டாக வந்து காவல்துறையை வச்சு நீங்கள் வந்து கைது பண்ணுறது, இது வந்து ஜனநாயகத்தின் குரலை வந்து நசுக்கிறீங்க. அப்போனா அந்த இடத்துல தவறு நடந்திருக்கு. அந்த தவறை மறைப்பதற்காக அரசாங்கம் வந்து இந்த மாதிரி போலியாக ஒரு வேஷம் போடுகிறதா, காவல்துறை வந்து இந்த மாதிரி ஏவி விட்டு இந்த மாதிரி வேலைகளை செய்யணும், நமக்கு ஒரு ஐயம் எழுதில்ல. இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சரோட கடமை. இப்போ வந்து அமைச்சர் வந்து சொல்லிட்டார், நான் பயன்படுத்தலைன்னு சொல்கிறாரு. அப்போ முதலமைச்சர் இதான விளக்கம் கொடுக்கணும். அதுக்கு வந்து விசாரணை கமிஷன் வந்து வைக்கணும். நிச்சயமாக இதை வந்து உரிய விளக்கம் வந்து கொடுக்கணும். ஏன்னா இது வந்து இவ்வளோ பெரிய பூதாகாரமாக விஷயமா வெடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கடந்துலாம் போக முடியாது. இப்போ டிவிகே ஆட்சியில் வந்து ஜனநாயக சக்திகளுக்கு, எதிர்கட்சி தலைவர்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்து ஒரு ஜனநாயகம் என்பது மறுக்கப்படுறதா நீங்கள் பார்க்குறீங்களா? நிச்சயமாக அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நான் அந்த இயக்கத்தோடு பயணப்பட்டு வந்ததுனால நம்ம சொல்ல வேண்டிய நம்ம கடமை இருக்குது. ஒரு அரசியல் இயக்கங்கள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தேர்தலில் வந்து போட்டியிடுகின்ற அமைப்புகளை விட தேர்தலிலே வந்து போட்டியிடாத இயக்கங்கள் தான் பார்த்திங்கன்னா பெருவாரியான மக்கள் சேவைகள் வந்து தொடர்ச்சியாக பண்ணிவிடுவாங்க. தேர்தல் புறக்கணிப்பில் அவங்க இருப்பாங்க, மக்கள் சார்ந்த பணிகளை வந்து செய்வாங்க. ஊர் பேர் தெரியாத ஒரு இயக்க தோழர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீரியமாக ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கும் போது எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேருவாங்க. ஏன்னா நமக்கு வந்து மெயின் அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பணி செய்யணும், அவ்வளோதான். தேர்தலில் வந்து நிற்கிறோம், ஜெயிக்கிறோம், தோக்குறோம், அதெல்லாம் வந்து விஷயமே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான ஜனநாயக செய்யப்பட்ட அமைப்பு கிடையாது தாவேகா. நான் சொல்கிறது வந்து ரசிகர் மன்றமாக இருந்தது, அதுக்கப்புறம் மக்கள் நல இயக்கமாக மாறியது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியாக மாறியது. அந்த கட்சியாக மாறியதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க 5 பெரும் கொள்கை தலைவர், ஆகச்சிறந்த 5 கொள்கை தலைவர் வச்சுருந்தாலும் அந்த கொள்கை தலைவர் குறித்து எந்த விதமான விளக்கங்கள் அந்த தொண்டர்களுக்கு வந்து யாரும் வந்து சொல்லிக் கொடுக்கல. அவங்கள வந்து அரசியல் மையப்படுத்தவே இல்லை, அரசியல் வகுப்புகள் எடுக்கவே இல்லை. அவங்க நேராக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றின திரு விஜய் அவர்களை பற்றின குட்டி ஸ்டோரிகளை சொல்லி, அந்த திரைப்பட காட்சிகளை சொல்லி, அவர் ஒரு தனி ஒரு கதாநாயகனாக பிம்பத்தை வைத்து மட்டுமே, அந்த திரை பிம்பத்தை கட்டமைத்து மட்டுமே அந்த தேர்தலில் வந்து எலெக்ஷனில் வந்து அவங்க வந்து மக்கள்கிட்ட போய் சந்திச்சாங்க. அவங்க எந்த விதமான கொள்கையோ கோட்பாடுகளோ எதையுமே வந்து சொல்ல. இன்னும் சொல்ல போனால் இவங்களோட கொள்கை மேல் நாட்டம் இல்லாமல் ஒரே ஒரு கட்சி கூட அவங்களோட கூட்டணிக்கு வரல. இதுதான் எலெக்ஷன் முன்னாடி இருந்த யதார்த்தம். ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குதிரை பேரத்தின் மூலியமாக எல்லாரையும் நீங்கள் வந்து உள்ளே இழுக்கிறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளை உள்ளே இழுக்கிறீங்க, விசிகா உள்ளே வச்சுக்கிட்டீங்க, அதிமுகலேருந்து 25 பேரை உடச்சி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி நிலையை வந்து உருவாக்குனீங்க. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து தொடருது. எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா கரூரில் எவ்வளோ பெரிய கலவரம் நடந்து, தமிழ்நாட்டிலே ரொம்ப வந்து கவனிக்கப்பட்ட ஒரு தொகுதி வந்து கரூர். கிட்டத்தட்ட 42 பேர் மரணம் நிகழ்ந்த ஒரு தொகுதியில் திரு விஜய் அவர்கள் கேண்டிடேட்டே அந்த இடத்துல தோற்று போயிருக்காரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்கார். அப்போது நீங்களும் வந்து விஜய் கட்சியில் போய் சேர்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு பின்னாடி நடந்த விஷயம் என்ன? அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டே இல்லாமல் இது ஒரு மோசமாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னமும் நிறைய பேர் வருவாங்க, இதோட ஆரோடு நிற்க போகிறது கிடையாது. ஏற்கனவே 4 பேர் பதவி விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி விஜயபாஸ்கர், இப்போ இவர் வந்திருக்கார். அடுத்தே பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் ரெடியாக இருக்கார். இன்னும் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரில. ஸோ இது ஆபத்தானதாக நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா, ஜனநாயக சக்திகளை வந்து இவங்க வந்து நசுக்கிறாங்க. அந்த திரை கவர்ச்சியை காமிச்சு நான் மட்டும்தான் இங்கே வந்து ஜெயிக்க முடியும், எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கப்புறம் நான் தான் அப்படின்னு சொல்கிறது உள்ளபடியே தமிழக அரசியலில் இது வந்து எடுபடாது. இந்த கவர்ச்சிக்கு இங்கே இடமே கிடையாது. இப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து இப்போ விலகிட்டார், அதிமுகலேருந்து விலகி இப்போ டிவிக்கு வரதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, ஊழல் செஞ்சவங்களையும் விட மாட்டோம், ஊழல் நாங்களும் செய்ய மாட்டோம், செஞ்சவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் இப்போ இந்த எம்ஆர் விஜயபாஸ்கருடைய அவர் மீது வந்து ஆல்ரெடி ஒரு ஊழல் வழக்கு வந்து சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. இது எப்படி வந்து முதலமைச்சர் சொன்னதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு முரணா இல்லையா? இல்லை, அது அரசியல்வாதினா அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். அவர் பேசுறதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாலாம் நீங்கள் எடுத்துக்கூடாது. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா, தீய சக்தின்னு சொன்ன திமுக, ஊழல் சக்தின்னு சொன்னால் அதிமுக, இவங்க 2 பேரும் எதிர்த்து தான் களமாடினார். நான் ஒருத்தன் தான் இவங்க வந்து தூய சக்தி, அவங்க வந்து தீய சக்தி, அவங்க வந்து ஊழல் சக்தின்னு சொன்னார். தீய சக்திக்காக ஓட்டு போட்ட மக்கள் யாரெல்லாம் வந்து எம்எல்ஏக்களை தேர்ந்தால் அந்த எம்எல்ஏக்களோட தயவில் தான் இன்றைக்கி ஆட்சி வந்து நடக்குது. இவருக்கு வந்து 108 இடங்கள் தான் கிடச்சிது. ஒரு தொகுதி இவர் ரிசைன் பண்ணதால் 107 மட்டும்தான். 107 வச்சு நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வாக்களித்தார்களோ அந்த எம்எல்ஏக்களோட பலத்தில் தான் நீங்கள் இன்றைக்கி ஆட்சி புரிந்துக்கிடணும். அப்போது அந்த தீய சக்தி உங்களுக்கு வந்து அங்கே வந்து நீங்கள் சொல்கிறதுக்கான அடிப்படையில் எந்த விதமான அடிப்படை அறமும் கிடையாது, எந்த முகாந்திரமும் நீங்கள் சொல்லவே கூடாது. எலெக்ஷன் பண்ணி நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நீங்கள் இப்போ வந்து நிச்சயமாக தீய சக்தி திமுகவை நீங்கள் சொல்லவே கூடாது. அவங்க துணையில் தான் நீங்கள் ஆட்சி புரியுறீங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க, வந்து ஊழல் சக்தின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பக்கத்திலே ஊழல் வழக்கால் தண்டிக்கப்பட்ட செங்கோட்டைன்னு நீங்கள் பக்கத்திலே வச்சுருக்கீங்க. பல பேரை வந்து நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ இவர் சொல்கிறார்ல, நாங்கள் குதிரை பேரமே பண்ணுறதில்ல அப்படின்னார்ல, டைரெக்டாக குதிரை பேரம் பண்ணதுக்கு சாட்சியாக திரு வைகோவே சொல்கிறார், இந்த 2 எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்கள், நான் வந்து அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கணும். அப்படின்னா அர்த்தம், அப்போது உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, ஏதோ ஒன்று கை மாறி இருக்கு. அது பணம்னு நான் சொல்ல விரும்பல, நான் கொச்சப்படுத்த விரும்பல. ஏதோ ஒரு சுகம் உங்களுக்கு அவர் வந்து தரேன்னு சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு பதவி தரேன்னு சொல்லியிருக்கேன். அதன் அடிப்படையில் ஆனால் அந்த 2 எம்எல்ஏக்களும் உள்ளபடியே வந்து மான ரோஷம் வெக்கம் சூடு சொரணம் எல்லாம் இருக்கிறதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க, அந்த மக்களுக்கான பணி நாங்கள் செய்யணும், நாங்கள் வந்து எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து எப்படி தனித்துவமாக நிற்கிறாங்க 2 பேரும். அவங்க மதிமுக கேண்டிடேட் இருந்தாலும் திமுகவோட உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் வந்து மக்களுக்கான சேவை நாங்கள் செய்வோம், நான் பதவியை விலக மாட்டேன்னு சொல்லிட்டு தைரியமாக நிற்கிறாங்க. அதே இதுக்கு முன்னாடி பதவி விலகின 4 அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல் உள்ளிட்ட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியில் இருந்தால் மட்டும்தாங்க நம்ம வந்து மக்களுக்கான சேவை செய்ய முடியும், எதிர்கட்சியில் இருந்தால் செய்ய மாட்டோம்னு சொல்லுது. இது அப்பட்டமான அயோக்கியத்தனம். மக்களை வந்து குறை மதிப்பீடு பண்ணுறாங்க. அப்படின்னா இன்னைக்கு வந்து திமுகவில் இருக்க 47 எம்எல்ஏக்கெல்லாம் மக்களுக்கான சேவைகள் செய்யாமல் இருக்காங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து புதியதாக விஜய் வந்து சொல்கிற இந்த உருட்டெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. இன்னைக்கு உள்ளபடியே ரொம்ப மோசமான சக்தி, மிகப்பெரிய வந்து குதிரை பேர சக்தியாக வந்து தாவேக அரசு திகழ்கிறதுனால இது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, சந்தேகமும் இல்லை. எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து பதவி விலகிறதுக்கு வந்து என்ன ரீசன் சொன்னார்னா, எனக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு, அதனால வந்து நான் வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா கரூருடைய அதிமுக மாவட்ட செயலாளர் வந்து வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மரகத கும்புரல் என்ன சொன்னாங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு. இது ரெண்டும் எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு மகான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், அவர் வந்து திருச்சி கிழக்கு வேட்பாளராக வரப்போகிறாரு. உலகறிந்த நடிகர் டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் இப்போதைக்கு என்னோட இந்த சினிமாவில் நான் சம்பாதிக்க வச்சு ஒரு 100 பேருக்கு உதவி பண்ணுறேன், நான் அதே அரசியல் வந்தால் கோடி பேருக்கு உதவி பண்ணணும். அப்போனா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கொள்ளையடிக்க போகிறேன், விஜய் கட்சியில் சேர்ந்து நான் கோடியாக கொள்ளையடிக்க போகிறேன்னு அவர் வந்து ஓப்பனாக சொல்கிறார். அதுதான் அதோட அர்த்தம். அதே தான் பார்த்தீங்கன்னா மரகதம் குமரவேலும் சொல்லியிருந்தாங்க, ஆளுங்கட்சியில் போனால் தான் நல்லது பண்ண முடியும்னா மக்களுக்கு நல்லது இல்லை, அவங்களுக்கு நல்லது பண்ணிக்க முடியும் அப்படின்னு. விஜயபாஸ்கர்னு ஒரு அமைச்சர், அவர் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய தொழிலதிபர், அவருக்கு எவ்வளோ கல்குறார்களுக்கு, அவருக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, அதிமுகவின் முகமாக அறியப்பட்டவர், அவர் மேலே குட்கா உள்பட்ட பல்வேறு வழக்குகள் இருக்குது. அவர் ஏன் பதவியை ரிசைன் பண்ணிட்டு இப்போ தாவேக்காக அவர் ஜாயின் பண்ண போகிறார், இன்னும் ஜாயின் பண்ணல. அவர் ஏன் வெயிட் பண்ணுறாருன்னா, இவங்க எல்லாரோட நோக்கம் என்னன்னா, ஆளுங்கட்சியில் இருந்தால் புதியதாக வந்து அந்த கட்சிக்கு எதுவுமே தெரியாது, கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது, எதுவுமே தெரியாது, மக்கள் நலப்பணி செய்யணும்னு எதுவுமே தெரியாது. அப்போது கொள்ளையடிக்கலாம், அந்த இடத்துல போனால் ஈஸியாக போனால் கொள்ளையடிக்கலான்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இவங்கெல்லாம் வராங்க. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும் எல்லாரும் இது வர்றதுக்கு காரணம், சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த லாரன்ஸ் வந்து இதுக்குள்ளே வர்றதுக்கு காரணம்னா முழுக்க பார்த்தீங்கன்னா பணம் தான் பிரதானம், வேறு எதுவுமே கிடையாது. அதை தாண்டி இவங்களுக்கு எதுவுமே இல்லை. இவங்களுக்கு பதவி வேணும்னா அதிமுகவே உங்களுக்கு பதவி கொடுக்க தயாராக இருக்காங்க. உங்களுக்கு எம்எல்ஏ வேணும்னா நீங்கள் இங்கே மட்டும்னா நீங்கள் என்ன வந்து எம்பி ஆக்க போகிறாங்களா? அவங்கள எம்எல்ஏ தான் ஆக்க போகிறீங்க. இங்கே வந்தாலும் அதே எம்எல்ஏவை நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு விஜய் கட்சியில் வந்து சேரணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஸோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஏதோ ஒரு
உள்நோக்கம் இருக்குது, அவங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்குது. அந்த ஆதாயத்தை நோக்கி தான் வராங்கண்டி இவங்களுக்கு மக்களுக்கான பணியும் அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. இந்த மாதிரி இரட்டை வேடம் போடுவர்களை மக்கள் வந்து புறக்கணிக்கணும். இது யாராக இருந்தாலும் சரி, திமுகவில் இருந்தே கூட ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு வேற கட்சிக்கு போய் அதே இடத்துல நிற்கிறாருனாலும் சரி, எந்த கட்சியிலும் யார் வந்தாலும் சரி, இதுக்கான ப்ராசஸ் எவ்வளோ பெரிய ப்ராசஸ், எத்தனை வந்து பணியாள்கள் அந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க, எவ்வளோ மக்களோட வரி பணம் அந்த இடத்துல வீணாக செலவாகுது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த மாதிரி ஆட்களை வந்து புறந்தள்ளணும். அது யாராக இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் அவங்கள வந்து தோலுரிக்க வேண்டியது மக்களோட கடமை. விஜயனுடைய வருகை வந்து அதிமுக கட்சின்ற ஒன்று இல்லாத ஒரு நிலையை வந்து உருவாக்கும் அப்படின்னு பார்க்க முடியுமா? ஏன்னா வந்து அதிமுகல இருந்து தான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 6 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ விஜயனுடைய வருகை என்பது அதிமுக என்ற ஒரு கட்சியே வந்து அழிக்கிற ஒரு சூழல் உருவாதுன்ற மாதிரி வந்து வெளியில பேசுறாங்க. இது இல்லை, அதிமுக மட்டும் கிடையாது. அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, அமமுக, எந்த கட்சியுமே இருக்கக்கூடாது. இந்த கட்சிகள்லாம் அழிச்சு அவர் வந்து பாக்கெட்டில் போட்டுக்கணும்னு விஜய் வந்து விருப்பப்படுறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் மதிக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவர் வந்து சொல்கிறாரு, பெருவாரியான நபர்கள் வந்து விஜய் தான் விரும்புகிறாங்க, எனக்கு வந்து விருப்பம் இல்லைங்க, நான் வந்து திமுக கூட்டணியில் தொடரணும்னு நான் விருப்பப்பட்டாலும் பெருவாரியான வந்து தோழர்கள் தொண்டர்கள் வந்து விஜய் கட்சியோட போகணும், தாவேக்கோட போகணும்னு நினைக்கிறாங்க. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட்டுகளும் வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து மக்கள் அவரை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதனால் நாங்கள் வந்து போகிறோன்னு சொல்கிறாங்க. ஐயுஎம்எல்லும் அதுதான் சொல்கிறாங்க, மதிமுகவும் அதான் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவர்கள் மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்காங்க, தொண்டர்கள் 90% பேர் விஜய் தலைமை நோக்கி சென்று விட்டார்கள். அப்போது அவங்கள வந்து நீங்கள் வந்து இழுத்து பிடிக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு கடிவாளம் போடணுன்னா குறைஞ்சபட்சம் தாவேக்காவோட கூட்டணி இருக்கணுன்றது தான் எல்லாரோட நிர்பந்தம். யாரும் விருப்பப்பட்டு போனாங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம வந்து அரசியல் தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். கம்யூனிஸ்ட்டுகளோ, அண்ணன் திருமாவளவன் அவர்களோ, ஐயுஎம்எல்ஓ, கொள்கை பிடிப்புள்ள தோழர்கள், இவங்களை வந்து நம்ம வந்து புறம் தள்ளிட முடியாது. இன்றைக்கி ஏதோ அவங்க வந்து தாவேக்கா கூட போனதுனால அவங்க வந்து வேண்டாதவங்கலாம் அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து தொடர்ச்சியாக தமிழகத்தின் நலனுக்காக முற்போக்கு சக்திகளாக வந்து தொடர்ச்சியாக களமாடிய ஒரு தோழர்கள், மிகப்பெரிய ஒரு வந்து வலிமை மிக்க ஒரு கட்சிகளே இன்னைக்கு இந்த சினிமா மோகத்தில் வந்து இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. தலைவர்கள் ஸ்டெடியாக இருந்தாலும் தொண்டர்கள் அந்த திரை கவர்ச்சியை நோக்கி வந்து போகும்போது அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் அந்த கட்சியோட போய் இணைஞ்சது இல்லை. இப்போ வந்து கரைஞ்சிட்டாங்க இவங்க எல்லாமே. அப்போது வருங்காலத்தில் உங்களுக்கு யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆல்ரெடி இவங்க வந்து பேரம் பேசி வந்து இழுக்கிறாங்க, உள்ள ஆசை வார்த்தைகளை தூண்டி இழுக்கிறாங்க. அப்போ இங்கே ஒரே கட்சி தான் இருக்கும், திமுக மட்டும்தான் இங்கே இருக்கும். இந்த பக்கம் வந்து தாவேக்கால எல்லாரும் போய் இணைஞ்சாலும் அந்த தாவேக்கால போய் எல்லாரும் கரைஞ்சா அந்த தாவேக்கா மட்டும்தான் அங்கே இருக்க வேண்டி, இவங்களுக்கெல்லாம் அந்த ஐடியாலஜியோ இவங்களுக்கான அந்த முகங்களோ வந்து கரைக்கப்பட்டு அந்த விஜயோட ஒற்றை முகம் மட்டும்தான் தெரியும். ஏன் இதை வந்து நம்ம போகிற போக்கில் நம்ம வந்து சொல்ல, விஜய் அவர்கள் இப்போ 233 தொகுதியிலையும் போட்டியிட்ட வேட்பாளர் யாருமே தெரியாது, ஊர் தெரியாது, பேர் தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சதுக்கப்புறம் யாரோட பேருமே தெரியாது. அப்போ ஒற்றை முகமாக விஜய் தான் இருந்தார். அப்போ விஜய்க்காக தான் எல்லாரும் வாக்களித்தாங்க. உங்களுக்கு கொளத்தூரில் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோக்குறாருன்னா விஎஸ் பாபுக்காக யாரும் ஓட்டு போடல, எல்லாம் என்ன சொல்கிறாங்க, விஜய்க்காக ஓட்டு போட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கட்சிகள் நாளைக்கு எல்லாம் விஜயோடு நிற்கும் போது மதிமுக வேட்பாளர் நின்னாலும் அது விஜய்க்கான ஓட்டு, அதிமுகவில் இருந்து போனவங்க வந்து விஜய் கட்சியில் எல்லாருமே வந்து விஜய்க்கான ஓட்டுன்னும் போது, அப்போ விஜய் வந்து சரியான ஒரு அரசியல் தலைவராக இன்னி வரைக்கும் இருக்காரா? இன்னைக்கு ஒரு ப்ரெஸ்ஸை சந்திக்கிற அளவுக்கு அவருக்கு தெம்போ தைரியமோ திராணியோ இருக்கா? மக்கள் பிரச்சனை அவரால் பேச முடியுமா? நேர்மையாக அவரால் செயல்பட முடியுமான்னு எதுவுமே முடியாது. அப்போது ஒரு திரை கவர்ச்சியை நோக்கி நீங்கள் எல்லாம் போகிறீங்கன்னா அதிமுக இன்னைக்கு என்ன நிலைமை ஏற்படும் அதே நிலைமை தான் இந்த எல்லா கட்சிகளும் ஏற்படும். திமுகவுக்கு வந்து தோல்வி வந்து புதியது கிடையாது. எம்ஜிஆர் காலத்திலே பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள் வந்து எதிர்கட்சியாக இருந்தாங்க. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முறை வந்து எதிர்கட்சியாக கூட இல்லை, இன்னொரு முறை எதிர்கட்சியாக வந்தாங்க. ஸோ 10 ஆண்டுகள் வந்து தோல்வியில் இருந்தாலும் அவங்க யாருமே ஒரே ஒரு திமுகவோட தொண்டர்கள் கூட அதிமுக நோக்கி போகல. ஆனால் இந்த முதல் வெற்றி தான் திரு விஜய் அவர்கள் அடைஞ்சிருக்காங்க. இது வந்து அவர் 10வது வெற்றியோ 11வது வெற்றியோலாம் கிடையாது. இந்த முதல் வெற்றிக்கே நீங்கள் வந்து தாங்க மாட்டேன்றீங்க, இந்த தோல்வியே உங்களால் தாங்கிக்க முடியலன்னா அப்போ உங்களோட கொள்கை என்ன, உங்களோட கோட்பாடு என்ன, நீங்கள் மக்களுக்கான எந்த விதமான வேலைகளை செய்வாங்க, அந்த மாதிரி எந்த விதமான கட்டமைப்பும் இல்லாத கட்சிகள் களத்தில் வந்து நிற்காது. அதிமுகவும் அதை தான் இன்றைக்கி வந்து எதிர்கொண்டு. இப்போ ஒரு பக்கம் வந்து பல கட்சிகள் இருக்கிறவங்க வந்து குதிரை பேரம் பேசி வந்து தன்னோட கட்சிக்குள்ள வந்து இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயக சக்திகள் போராடினா, குறிப்பாக வந்து நீட் தேர்வு நடந்த முறைகேட்டை எதிர்த்து மாணவர்கள் போராடினாங்க. அவங்களை எப்படி அடக்கி ஒடுக்குனாங்கன்றதை நீங்கள் பார்த்துருக்க முடியும். இன்னைக்கு வந்து திமுகவுடைய மாணவர் அணி வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவிச்சு நடத்த போனாங்க. அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து அடக்கி ஒடுக்கிருக்காங்க. எங்கேயுமே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு வந்து அனுமதி தரல. குறிப்பாக வந்து தருமபுரி, தஞ்சாவூர், சென்னையில், அதுவும் குறிப்பாக வந்து முன்னாள் அமைச்சர்கள்
சேகர் பாபு அவர்கள், அதே போல வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள், இவங்கெல்லாம் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து மேலே கை வச்சுதான் வந்து சொல்றாங்க. இது ஒரு பக்கம் வந்து மற்ற கட்சியில் இருக்கிறவங்களை வந்து தன்னோட கட்சிக்கு ஈர்த்து வந்து வச்சுட்டு, இன்னொரு பக்கம் ஜனநாயக சக்தியுடைய குரல்களை வந்து நசுக்குவது தமிழ்நாட்டில் இது எந்த மாதிரியான அரசியல் சூழல் வந்து ஏற்படுத்தும்? அவங்க வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. அரசியலுக்கு வந்து ஆட்சிக்கு தான் வந்து புதியவர்கள் வந்து தாவேகம். ஆனால் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுகின்ற பேட்டர்ன் யாரோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பேட்டர்ன், பிஜேபி பேட்டர்ன். ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்தியா முழுக்க இருக்கின்ற வந்து மாநில கட்சிகளையும் ஜனநாயக அமைப்புகளையும் எப்படி வந்து கையாளுகிறதோ அதே பேட்டர்னை தான் வந்து இங்கே வந்து தாவேகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கையாளுகிறது. அதுக்கு வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஐ அமைப்பு சார்ந்த மாணவர்கள் வந்து கவர்னர் மாளிகை நோக்கி வந்து ஒரு முற்றுகை போராட்டத்துக்கு வந்து போகிறாங்க. நீட்டை எதிர்க்கணுன்றது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளோட நிலைப்பாடு, தாவேகாவோட நிலைப்பாடும். ஆமாம், தாவேகாவோட நிலைப்பாடும் அதுதான். அப்போ அந்த மாணவர்கள் வராங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் அவங்களை வந்து ஒரு 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 முழக்கம் போடுறதுக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு அனுமதி கொடுக்கலாம். முழக்கம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட புரோட்டோகால் வந்து நீங்கள் வந்து அவங்கள கைது பண்ணலாம். இதில் எதுவும் தவறு எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல போகவே விடலை. அவங்க வந்து கடந்து போக போக பேட்ச் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க. அதுவும் இல்லாமல் பெண் தோழர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆண் காவலர்கள் வச்சு ரொம்ப மோசமாக வந்து டீல் பண்ணாங்க. அது வந்து இன்றைக்கி நம்ம வந்து வழக்கம் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டீல் பண்ணுறது எதை இது காட்டுதுன்னா ஆர்எஸ்எஸ் இந்த பேட்டர்ன் தான் வந்து கையாளுவாங்க. பெண்கள் வந்து களத்துக்கு வரக்கூடாதுன்னா அப்போ ஆண் காவலர்கள் வச்சு அவங்களுக்கு வந்து பல்வேறு நெருக்கடிகளை வந்து கொடுக்கறது, அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, மிஸ்பிஹேவ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதை தான் நீங்கள் வந்து பண்ணீங்க. அப்போது உங்களோட நிலைப்பாடு என்ன? அப்போ பிஜேபியோட நீங்கள் சொன்னது இப்போ வந்து கரெக்டாக வருதுங்களா? நாங்கள் பிஜேபியோட எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் சண்டை போட மாட்டோம், நாங்கள் ஏன் பிஜேபியோட இணக்கமாக தான் நாங்கள் இருப்போம்னு சொல்கிறது நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணாங்க. அதே தான் இந்த இடத்துல ஒரு அமைச்சர் மேலே உண்மையிலே அந்த இடத்துல தவறு நடந்திருக்குன்னு நீங்கள் தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். அவங்கள வந்து ஜனநாயக முறைப்படி நீங்கள் வந்து போராட்டம் பண்ணவே நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா அவர்களையும் நீங்கள் அதே மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணுறீங்க. திரு மா சுப்பிரமணியத்தை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, சேகர் பாபு அரெஸ்ட் பண்ணுறீங்க, எல்லாரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. மோசமாக காவல்துறை இன்றைக்கி எல்லாரையும் வந்து கையாண்டுருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். பிஜேபி என்னெல்லாம் பேட்டர்ன் வச்சுருக்கோம் அந்த பேட்டர்ன், ஆர்எஸ்எஸ் என்ன பேட்டர்ன் வச்சுருக்கோம் அதை தான் தமிழ்நாட்டில் தாவேக அரசு கையாளுது. அதுதான் இப்போ குறிப்பாக வந்து இன்னைக்கு வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் நடந்தவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. சரண்யான்றவங்க வந்து வழக்கு தொடுத்துருக்காங்க அந்த அமைச்சர் மீது. அதே மாதிரி உளவுத்துறை வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. உளவுத்துறை வந்து என்ன அறிக்கை கொடுக்குதோ அதை தொடர்ந்து வந்து இவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி டிவிக்கே வந்து இந்த அமைச்சரை வந்து பாதுகாக்க பார்க்குமா, அல்லது வந்து இவர் மேலே தப்பு இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்குமா? எந்த நடவடிக்கை எடுக்கப்படாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தினாரா இல்லையான்னு தெரியாது. இது வந்து ஒரு சஸ்பெக்ட், அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் விஜய் சரவணன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஒரு பெண் மீது தாவேகா சார்ந்த ஒரு மகளிர் அமைப்பை சார்ந்தவர் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டு போயிட்டு அவங்கள வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்காங்க, பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க, 2 நாள் அடைச்சி வச்சு அவங்கள வந்து துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணமே அந்த எம்எல்ஏ தான், விஜய் சரவணன் தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க வந்து புகாரே கொடுத்துருக்காங்க. பொதுவெளியில் பேட்டி கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தான் வெளியில் வராங்க, இன்னொரு பெண் வெளியில் வரவே இல்லை. சட்டமன்றத்தில் இது குறித்து வந்து பேசியிருக்காங்க. எல்லா எதிர்கட்சி தலைவர் வந்து உதயநிதி அவர்கள் பேசியிருக்காங்க. எல்லாருமே பேசுனது இது வரைக்கும் ஒரே ஒரு அறிக்கையோ இல்லை வந்து ஏதாவது வந்து அந்த அமைச்சர் மீது நாங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை இருக்கோம், இல்லை அவரை வந்து நாங்கள் வந்து விசாரணை அமைப்புக்குள்ளே நாங்கள் வச்சிருக்கோன்னு கூட சொல்லாத தாவேகாவின் ஒரு தலைமை, வாய் மூடி மௌனம் காக்கின்ற ஒரு முதல்வர். ஸோ இதுக்கு வந்து திரு சரத்குமார் அவர்கள் விஷயத்தில் மட்டும் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவார்னு நம்ம நம்புறது அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நமக்கு வந்து தெரியல. இந்த அமைச்சர் மட்டும் கிடையாது, எந்த அமைச்சர்கள் தவறு செய்தாலும் இந்த அரசாங்கம் வந்து அவங்களை வந்து நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனையோ இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து பொதுவெளியில் அவங்கள பற்றின அந்த இமேஜை நாங்கள் காப்பாற்றுவோம், அவங்க மீது வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம், இல்லை வந்து மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு தவறுகள் யாரும் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குன்ற குறைஞ்சபட்ச ஒரு ஒரு உறுதியை கூட இந்த அரசாங்கம் வந்து கொடுக்காது. நீங்கள் எம்எல்ஏ சரவணன் பற்றி சொன்னீங்க. அவருக்கு வந்து இன்னொரு ஆடியோ வந்து லீக் ஆகிருக்குது. அதாவது போதைப் பொருளை வந்து அதிக அளவில் வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகியின் மீது வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. அது வந்து இவர் கண்டிக்காமல் அதுக்கு துணை போறாருன்ற மாதிரி ஒரு ஆடியோ வந்து லீக் ஆயிருக்கு. இன்னமும் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது வந்து இது எந்த மாதிரியான ஒரு அரசு? நிச்சயமாக எடுக்க மாட்டாங்கன்னு நான் தான் சொல்கிறேன். ஒரு 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 எம்எல்ஏ ஒரு சினிமா பாடலுக்கு வந்து கையில் வந்து பீர் பாட்டில் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுற புகைப்படங்கள்லாம் வீடியோலாம் வந்தது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ நின்றவர் வந்து எலெக்ஷன் நேரத்திலே வந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்து தாவேகா மகளிரணி சார்ந்தவர்களே வந்து பாலியல் குற்றச்சாட்டு அவர் மேலே போக்சோ வழக்கு வரைக்கும் வந்து பதிகிறதுக்கான கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. அவர் மேலே இது வரைக்கும் எந்த விதமான ஒரு விசாரணையோ ஒரு எஃப்ஐஆரோ அவர் மீது வந்து போடப்படவே இல்லை. இந்த விஜய் சரவணன் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வருது. அவர் வந்து லாட்ரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, இல்லீகலாக லாட்ரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு செய்திகள் வந்து தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் அவர் மீது எந்த விதமான நடவடிக்கை எதுவுமே கிடையாது. தொடர்ச்சியாக தாவேகா வந்து அதாவது சாதாரண பொறுப்பில் இருக்கவங்க தொண்டர்கள் ஏதாவது தவறு பண்ணாங்கன்னா அவங்கள வந்து கட்சியை விட்டு உடனடியாக நீக்கப்படுகிறார்கள். ஆனால் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மாநில அளவிலையோ இல்லை மாவட்ட அளவிலையோ இந்த மாதிரி எம்எல்ஏக்களோ மந்திரிகளாக இருக்கிற மீது தவறுகள் வந்ததுன்னா குறைஞ்சபட்சம் அவங்க மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கையோ இல்லை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு எச்சரிக்கையை கூட வந்து கட்சி தலைமை வந்து இது வரைக்கும் விடுக்காது. நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதிமுக காலத்தில் திரு செங்கோட்டையன் அவர்களே சிறந்த உதாரணம். அவர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் மனைவி வந்து இவர் மேலே வந்து புகார் சொல்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா கிட்ட போயிட்டு புகார் சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு புகார் சொல்லும்போது அந்த முறை இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவி கொடுக்கவே இல்லை. அந்த அம்மா எம்எல்ஏவை மட்டுமே வச்சுருந்தாங்க. தலைமை அலுவலகத்துக்கு இவர் வர விடாத அளவுக்கு தடை போட்டு இவர் வந்து வச்சுருந்தாங்க. அது ஊரறிந்த செய்தி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணுவார்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இதுதான் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தை வந்து கொடுக்குது. புதியதாக சேர்ந்த ஒரு அரசாங்கம் திமுக அதிமுக வேணான்னு வாக்களித்த மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். மக்கள் வந்து இன்னைக்கு எதிர்பார்க்கறது என்ன, குறைஞ்சபட்சம் இந்த அரசாங்கம் வந்து எல்லா விதத்திலும் நேர்மையாக செயல்படுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே சரி. நீங்கள் வந்து தனிப்பட்ட நபர்கள் மீது தான் இது எதுவும் பண்ணல, கொடுத்த திட்டங்களாவது நீங்கள் இது வரைக்கும் இதை ஒழுங்காக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுவும் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. அப்போ உங்கள் கட்சியில் இருக்கவங்களும் இந்த மாதிரி தவறுகளை பண்ணுறாங்க, பொறுப்பில் இருக்கவங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உள்ளபடியே நமக்கு வந்து இதுக்கெல்லாம் என்ன கேள்வின்னே நமக்கு தெரியல. இது மக்கள் மன்றத்தில் தான் நம்ம வந்து இதை கேள்வியாக திருப்பி நம்ம வந்து வைக்க முடியும். அடுத்து வருகின்ற இடைத்தேர்தல்களையும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக திரைபிம்பத்தை நம்பி திரு விஜய் அவர்கள் தான் உலகத்தையே காப்பாற்றுவார், அவர் தான் வந்து கர்த்தருக்கு மேலானவர், கடவுளுக்கு மேலானவர்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம அதை சொல்கிறோன்னா, ஒரு கோவிலில் கருவறைக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு விஜய் படத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க. அப்போது இந்த இந்து அமைப்புகள்லாம் எங்கே போச்சு நமக்கு வந்து தெரியவே இல்லை. எந்த விதமான போராட்டம் இங்கே வெடிக்கிறதில்ல, யாருமே அது குறித்து வந்து பேசுறது இல்லை. ஒருவேளை நம்ம ஏதாவது முகநூல்லையே நம்ம ஏதாவது வலைத்தளங்களே எழுதுனா நம்ம பக்கங்கள் வந்து முடக்கப்படுது. நம்ம ஏதாவது வந்து நியாயமான கேள்விகள் கேட்டால் கூட வழக்கு போடுது. இது வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து முழுக்க ஒரு வலதுசாரி அரசாங்கம். இந்த வலதுசாரி அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரியான ரியாக்ஷனை தான் எதிர்பார்க்க முடியும். மக்களுக்கான சேவைகளோ இங்கே வேலைகளோ நடந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. நீங்கள் சொன்னீங்க இது வரைக்கும் கொடுத்த வாக்குறுதி கூட இன்னும் வந்து நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அரிசி கொடுத்துருக்குறாங்க மக்களுக்கு எல்லாருமே. அந்த அரிசி பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி. அந்த ரேஷன் அரிசி கிட்டத்தட்ட 5 டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி அது சம்மந்தமாக வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கூட வந்து அங்கே மக்கள் போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது வந்து எப்படி மக்களை வந்து இவங்க எந்த அளவுக்கு பார்க்குறாங்க, என்ன மாதிரி பார்க்குறாங்க? கொடுத்த வாக்குறுதி ஒரு பக்கம் நிறைவேற்றல, அதே போல் வந்து பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் வந்து சலுகை கொடுக்குறோம் அல்லது நலத்திட்டங்களை பண்ணுறோன்ற பேரில் வந்து ரேஷன் அரிசி வந்து கொடுக்குறாங்க. 5 டன் ரேஷன் அரிசி எங்கேருந்து எடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது குறித்து உங்களுடைய கருத்து? இது துறை ரீதியாக அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். இது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு அலிகேஷன். இதை வந்து நிச்சயமாக அதை சொல்கிறேனே, இந்த விசாரணை அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தங்கு தடை இல்லாமல் எல்லாரையும் வந்து விசாரிக்கணும். இப்போ ஒரு சாமானியர் ஒரு பிரச்சனைனா அவர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து விசாரிக்குங்க. இன்றைக்கி வந்து ஒரு எதிர்கட்சியில் இருக்கவங்க நீங்கள் எவ்வளோ தூரம் மோசமாக இன்றைக்கி வந்து கையாளுகிறீர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ ஆளுங்கட்சிக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் சலுகைகள் கொடுக்கறது உள்ளபடியே இது வந்து தவறு. இதை வந்து விசாரணை அமைப்புகள் வந்து துரிதமாக வந்து செயல்படணும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு வந்து 200 யூனிட் மின்சாரம் வந்து ஃப்ளாப்பு. அது வந்து நீங்கள் சொன்ன வாக்குறுதியை வந்து நிறைவேற்றலை. மக்களை இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஏமாற்றிட்டீங்க. நீங்கள் 200 யூனிட் மின்சாரத்துலேயே நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் கொடுத்துறீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தாய்மாமன் திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிருங்க. இங்கே மாணவர்களுக்கு இன்னும் கல்வி உதவித்தொகை போய் சேரலை. மகளிர்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன 2500 உதவித்தொகை உரிமை தொகை இன்னி வரைக்கும் போய் சேரலை. திமுக என்ன கொடுத்தோ அதான் வந்து கொடுக்குறீங்க. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டத்தை வந்து நீங்கள் முடக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்கிறீங்க. இந்த பக்கம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பேரை மாற்றுறீங்க. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து மாற்றுவாங்க. தமிழ் பேர், தமிழ் அடையாளம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து அழிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் வந்து தமிழை வந்து செம்மொழியாக்கினார் முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள். ஆனால் அந்த தமிழுக்கு மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா சொற்ப தொகை மட்டும்தான் வந்து ஒதுக்குவாங்க. உயிரோடு இல்லாத வந்து சமாதியில் கூட இருக்காது சமஸ்கிருதம். அதுக்கு வந்து தமிழை விட பல மடங்கு வந்து தொகையை வந்து ஒதுக்குவாங்க.
அதே போல தான் இவங்களும் வந்து இன்றைக்கி செயல்படுறாங்க. இன்றைக்கி செயல்படுத்த வேண்டிய பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கி விவசாயிகள் வந்து விவசாயிகளுக்கு நீங்கள் சொன்ன அந்த முழு தள்ளுபடி வந்து கொடுக்கவே இல்லை. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று. நீங்கள் வந்து இப்போ ஞாபகம் வந்துச்சு எனக்கு. முதல்ல நீங்கள் சொன்ன மின்சார திட்டம் வந்து ஃப்ளாப்பு. அடுத்தது விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி சொன்னீங்க, அதுவும் வந்து நீங்கள் முழுமையாக நிறைவேற்றலை, அதுவும் ஃப்ளாப்பு. இப்போ வந்து தாய்மாமன் தங்க திட்டம் வந்து சொல்லியிருக்கீங்க. மார்க்கெட் ரேட்டே பார்த்தீங்கன்னா 13,800 தான் 1 கிராம். ஆனால் நீங்கள் 17,800 ஒதுக்குறீங்க. அதில் கிட்டத்தட்ட 1 கிராமில் 5,000 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுருக்கீங்க. இந்த 5,000 ரூபாய் யார் பாக்கெட்டுக்கு போகுதுன்னு நமக்கு வந்து தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு நகைக்கடை அதிபரை நீங்கள் சந்திச்சதுக்கப்புறம் தான் இந்த திட்டமே வந்து நீங்கள் வந்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது. இது குறித்து எதுவுமே சொல்கிறதில்ல. 2 வெள்ளை அறிக்கை இது வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பொய்யும் புரட்டுகளும் உண்மைக்கு மாறான செய்திகளும் தான். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே வந்து படிக்கலன்னு நினச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன நிதிநிலை அறிக்கை வெள்ளை அறிக்கையும் வந்து தவறான தகவல் வந்து கொடுத்தீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்சாரம் தொடர்பான இபியிலேருந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க, அதுவும் வந்து தவறான தகவல் தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. அப்போது நீங்கள் மக்களை வந்து குழப்பறதுக்காக இந்த மாதிரி பொய்களும் புரட்டுகளும் நீங்கள் பேசுறதுக்காக பதில் குறைஞ்சபட்சம் உங்கள் கட்சியில் தவறு செய்த இப்போ வந்து திரு சரத்குமாராக இருக்கட்டும், திரு விஜய் சரவணா இருக்கட்டும், இந்த மாதிரி யார் மேலேயாவது நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்கள் மேலே ஒரு நன்மதிப்பு வரும்னு நம்ம வந்து சொல்கிறோம். உங்களை வந்து குற்றச்சாட்டு சொல்கிறது மட்டும் நம்மளோட நோக்கம் கிடையாது. ஒரு தவறு நடக்குதுன்னா அது தவறுன்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் தப்பு பண்ணலாம், நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கன்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதை நோக்கி இந்த அரசாங்கம் நகர்ந்தால் இது மக்களுக்கான அரசாங்கம் இருக்கும். இல்லைன்னா இந்த அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி 2 அமைச்சர் மேலே இன்றைக்கி குற்றச்சாட்டு வந்திருக்குன்னா மீதி இருக்கிற அமைச்சர்கள் நாளைக்கு வந்து குற்றச்சாட்டுகளில் சிக்கும்போது இது கடந்து தான் போகாங்கள கண்டி இதுக்கான தீர்வு என்னன்றது மக்கள் மன்றத்தில் தான் கிடைக்கும். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க மீது வந்து தொடர்ச்சியாக பாலியல் குற்றங்கள், இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் சம்பந்தமான குற்றங்கள் வந்து தொடர்ச்சி அதிகரிச்சுனே வருது. ஆனால் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அவங்க மீது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதை அனுமதிச்சுன்னு வராங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வந்து உருவாக்குது, வருகின்ற இடைத்தேர்தலில் வந்து அது எந்த மாதிரியான தாக்கத்தை செலுத்துன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் வந்து ஒதுக்கி உங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.